நமஸ்காரம். ஓம் மகாசிஷர் குரு அகத்திய குருவே நமக. இன்னைக்கு நம்ம அகத்தியர் வழிபாடம் என்ற நூல்ல இருந்து குரு அல்லது சுவாமிகள் அந்த தலைப்பு கீழே பார்க்க போறோம். ஐயா கொடுத்த குரு அப்படின்ற தலைப்பு கீழே நிறைய சிறு தொகுப்புகள், அதாவது குரு குரு பிரம்மால இருந்து ஆரம்பிச்சு எனக்கு விளக்கம் அப்பதான் ஐயா இந்த புக்கை பார்த்து தான் எனக்கு புரிஞ்சது. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹ, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம. 3 குணம் உள்ள பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன், அவங்களையும் மேல்பட்டவர் குரு. அப்படிதானே? இந்த விளக்கம் அற்புதமான விளக்கம். அது மட்டுமல்லாது குருக்களில் தேர்ந்தவர் யார்? நீங்க சொல்றீங்க, கேட்குறாங்கல்ல, இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த தொகுப்புகளாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் குருவை நீங்கள் உங்களையே எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அனுராதா அம்மா. ஆமாம், அவங்க எப்போ இதை கேட்குறாங்களோ என்னை அவங்களோட குருவாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ஒரு நல்ல விஷயம். முன்னாடி காலத்துலலாம் இதையும் ஐயா சொல்லியிருக்காங்க. முன்னாடிலாம் நீங்கள் போய் காட்டில் மேட்டில் உட்கார வச்சு ஒரு குரு பாடம் சொல்லி கொடுத்து அவங்க தீட்சை கொடுத்து, அதெல்லாம் இப்போ சாத்தியமா? யாராவது நம்புவாங்களா? இந்த காலத்துல யாரையுமே நம்ம நம்ப முடியல, அப்படித்தானே? அந்த தொகுப்புகளும் நம்ம ரொம்ப ரொம்ப ஆராய்ஞ்சு பார்க்கணும்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன். ஏன்னா குருக்களில் தேர்ந்தவர் யார் அப்படின்ற தலைப்பு கீழே 3 பகுதிகள் போட்டிருக்கேன். அதுல உள்ள தொகுப்புகள்லாம் பாருங்க, ரொம்ப அற்புதமான விளக்கம். அநேகமா நம்ம இதுல இருந்து என்ன யாரோ ஒரு குருன்னு நீங்க போறீங்க அப்படின்னா அவங்க கிட்ட இந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்கான்னு நீங்களே ஒரு செக்லிஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம். அப்படி இருந்தா நீங்க அவங்கள மனப்பூர்வமா ஏத்துக்கலாம் இல்ல? அப்படிதான் சொல்றாங்க. இதுல அதாவது ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஐயா திருமூலர் ஐயா சொன்ன மாதிரி. அதனால யாருக்கிட்ட இருந்து இந்த வார்த்தைகள்லாம் வருதுன்னு கேட்குற பாகுபாடு பார்ப்பாங்க சில பேர். பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. நான் சில இதை பார்த்தேன். என்னன்னா, வள்ளலார் அவர்களை கும்பிடுற ஒருத்தங்க மித்த கடவுள்களை நிந்திக்கிறத நான் பார்த்தேன், நிஜமாலே பார்த்தேன். அப்போது அது நம்ம குருவுக்கு செய்கிறது துரோகமா நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு குருவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரோ ஒருத்தங்க இன்னொரு குருவை கும்பிடுறாங்க. ஏன் குரு தான் பெருசு, உன் குரு சிறுசு அப்படின்னு சொல்றது மூலமா உங்க குருவை நீங்க நிந்திக்கிறீங்கன்னு அர்த்தம். இதை நான் கத்துக்கிட்டது. ஆமா, மித்த குருவை நம்ம பழிக்க கூடாது, அவங்களோட இதை வரவேற்கணும். 1. 2வது, நான் குரு பெருசா நீ உங்க குரு பெருசா அப்படின்னு பேசக்கூடாது. பேசுறது இல்லை, நம்ம நடத்தையிலையும் செய்கைகளையும் நல்ல எண்ணங்கள் மூலமாகவும் நம்மளோட விஷயங்கள் பிரதிபலிக்குதுல, அதுல நம்ம குருவோட பெருமைகள் கண்டிப்பா வெளியில வரும்னு நான் நம்புறேன். ஆமா, நம்ம இப்ப நான் இப்ப என் ஐயனை நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல நான் நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும்னா எப்படி இருக்கலாம்? ஏன் நடத்தை, ஏன் சொல்லு, ஏன் செயல் முதல்ல உருப்படியா இருந்தா, ஆமா அவ கும்பிடுறா, அவ ஒழுங்கா இருக்கா அப்படின்ற விஷயங்கள் என் ஐயனுக்கு போகும். எப்படியாவது என்னை பார்த்துட்டு இருக்க ஐயனுக்கு அது ஒரு மிகுந்த சந்தோஷமா இருக்கும், அப்படிதானே? அதனால எந்த குருவும் நிந்திக்காதீங்க. எல்லாருக்கோட வியூஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரமண மகரிஷியாக இருக்கட்டும், பரமஹம்சர் யோகானந்தராக இருக்கட்டும், பாமன் சுவாமிகளாக இருக்கட்டும், வள்ளலார் பெருமானா இருக்கட்டும், எல்லாரோட விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா அன்பா இரு, எதல் மேலேயும் பற்றோட இருக்காத, இதுதான் இருக்கும். அதனால நீம் கரோலி பாபான்னு ஒரு ஐயாவை அவங்க உத்தரப்பிரதேசம். எனக்கு தற்சயமா ஐயா எனக்கு அவங்களோட கதையெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்கள ஒரு பக்தி அனுமார் ஐயா, ஹனுமார் சுவாமிக்கு அவங்க மிகுந்த, அவங்க மூலமா அவங்க வராங்க. அந்த நீம் கரோலி பாபா கிட்ட அனுமார் ஆஞ்சநேய ஐயா வராங்க. இந்த நம்ம ரமண மகரிஷி மாதிரி அங்க அந்த ஐயா போல. இங்க ரமண மகரிஷி இறக்குறது கூட நீம் கரோலி பாபாக்கு ஒரு நல்ல ஆத்மா இறந்துருச்சு அப்படின்ற அளவுக்கு கூட நீம் கரோலி பாபா சொல்றாங்களாம். அங்க உபதேசம் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களோட கதைகள் கேட்கும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கத்துக்கோங்க. அதே மாதிரிதான் பரமஹம்சர் யோகானந்தையும் சொல்லுவேன். எனக்கு அவங்களோட கதையும் ரொம்ப ரொம்ப
இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஒரு குரு கிட்ட எப்படி இருக்காங்க, காளி தான் அவங்களோட குருன்னு வச்சுக்கலாமே. அந்த அம்மா வரணும் அப்படின்னு அவங்க எப்படி இருக்காங்க, அப்படிலாம் நம்மலாம் எப்படி இருக்கணும். நம்ம இப்போ நான்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு சித்தர்கள்லாம் தெரிஞ்சு வளர்ந்த பிள்ளை. அப்போ நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் என்னையவே கொஸ்டின் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த சமயத்தில் தெரிஞ்சதுனாலும் நீங்களும் அவங்களோட கதைகள்லாம் படிங்க. உங்களுக்கு அதுலேருந்து நீங்கள் கற்றுப்பீங்க நிறையா. அதனால் நிறைய கற்றுக்கலாம், நிறையா திருந்திக்கலாம். மேலும் தவறுகள் செய்யாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி தொகுப்புகள்லாம் ஐயா கொடுத்துருக்காங்க நான் நம்புகிறேன். முதல்ல அவங்க நம்மளை எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிறதுக்கு நம்ம முதல்ல முயற்சிக்கணும். அப்புறம் கடவுளோட துணை, குருவோட துணை, நம்மளோட எல்லா விஷயங்களையும் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சு நீங்கள் என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லி ஒப்புவீங்க அவங்கள. இப்போ குரு அல்லது சுவாமிகள் கீழே தலைப்பு கீழே பார்க்கலாம். மாமுனிவர் அகத்தியர் சொல்கிறாங்க, பொதுவாக மனிதனுக்கு ஏதேனும் ஒரு குறை அல்லது நெருக்கடியான நிலைமைகள் ஏற்பட்டால் அவனால் முடிந்தவரை அதை சமாளிக்கிறான். அதற்கும் மேலாக துன்பங்கள் நீடித்தால் வேறு ஏதாவது வழி இருக்கின்றதா என்று எண்ணுகிறான். இப்படியான நிலையில்தான் அவன் தன் ஜாதகத்தை மறுபடியும் ஒரு ஜோதிடத்தில் காண்பிக்கின்றான் அல்லது பரிகாரத்துக்கு ஒரு மாந்திரிகத்திடம் மந்திர பரிகாரம் செய்கின்றான். கோவிலுக்கு சென்று தேவதைகளை வேண்டிக் கொள்கின்றான். ஒரு குருவை தேடுவது பொதுவாக ஞானத்தை அடைவதற்காக அல்லது வாழ்க்கையின் மார்க்க தரிசனத்திற்காகவும் ஆகும். ஆன்மீகத்தில் ஆர்வம் கொண்டவன் அந்த மார்க்கத்தில் முன்னேற வேண்டும் என்பதற்காக குருவின் ஞான மார்க்கத்தை வேண்டி தனக்கேற்ற ஒரு குருவை நாடி போகின்றான். ஒருவருக்கு பிடித்த குரு மற்றவருக்கு பிடிக்க வேண்டும் என்பது இல்லை. பாத்தீங்களா? நான் இதுதான் சொல்றேன். நம்ம என்ன நினைக்கிறோமோ, என்ன நினைச்சு இந்த புத்தகத்தை நான் ஓபன் பண்றேனோ, இல்லைன்னா என்னோட சொற்கள் நான் இதை படிச்சுட்டுலாம் உங்களுக்கு நான் முன்னாடி என்னோட விஷயங்களை நான் பேசல. ஆனா அதுக்கு ரிலேட்டடா இருக்குல்ல, இதுதான் நான் சொல்றேன். இதுதான் அற்புதம். இது இப்போ நான் என்னோட ஐயனை நான் இங்க வந்து உணர்றேன்னு சொல்றேன். ஒருவருக்கு பிடித்த குரு மற்றவருக்கு பிடிக்க வேண்டும் என்பது இல்லை. அதனால் தான் சிலர் குருவை தேடி போகும்போது பல குருக்களை அணுகி சென்றாலும் அவர்கள் யாரோ ஒருவரை தான் வணங்கி அவரிடம் தம்மை அர்ப்பணம் செய்து கொள்கின்றனர். குரு என்பவர் தன்னை நம்பி வந்திருக்கும் சீடனுக்கு அவனுக்கு ஏற்ற ஞானத்தை முறையாக தந்து அவன் முன்னேற்றம் அடைவதில் திருப்தி அடைகின்றார். ஞானத்துக்கு வேண்டிய தியான முறைகளையும் வாழ்க்கையின் நல்ல முறையில் முன்னேற்றம் அடைய தக்க வழியை குருவானவர் அமைத்து தருகின்றார். இக்காலத்தில் ஞானத்தை தேடி போகின்ற சிஷ்யர்கள் குறைவு. இப்பொழுது வாழும் மனிதர்கள் பலருக்கு மன நிம்மதி வேண்டியிருக்கின்றது. இயந்திர வாழ்க்கையில் சிக்கி துடிக்கும் மனிதனுக்கு களைப்பை போக்கும் வித்தை தான் முதலில் வேண்டி இருக்கின்றது. நான் ஒரு வாசிக்கிறேன். இயந்திர வாழ்க்கையில் சிக்கி துடிக்கும் மனிதனுக்கு களைப்பை போக்கும் வித்தை தான் முதலில் வேண்டியிருக்கின்றது. அத்தகைய மனிதர்கள் யோகாசனம், பிராணாயாமம், தியானம் இவற்றை சொல்லி தரும் குருக்களைத்தான் தேடி செல்கின்றனர். சுவாமி என்னும் மேல்பட்ட குருக்களை ஒருமுறை தரிசித்து வந்தாலே தன் கவலைகள் எல்லாம் தீரும் என்னும் நம்பிக்கையும் சிலருக்கு உண்டு. தன் ஆசீர்வாதத்தில் அடங்கி இருக்கும் தெய்வ சக்தியால் வந்தவரின் குறைகளை தீர்த்து வைக்கும் சத்குருகளுக்கும் இக்காலத்திலும் இருக்கின்றார்கள். எவ்வளோ அற்புதமா இருக்கு. இந்த தொகுப்பு நான் முன்னாடி பேசினதுக்கு கண்டிப்பா ரிலேட் ஆயிருக்கும், அப்படிதானே? ஆனா நான் இதை படிச்சுட்டுலாம் உங்ககிட்ட நான் அதை ஷேர் பண்ணவே இல்லை. புக்கை ஓப்பன் பண்ணேன். ஃபஸ்ட்டு பேசிடலாம் குரு அல்லது சுவாமிகள் அப்படின்றப்போ ஒரு சின்ன பேசிடலாம் அப்படின்ட்டு ஒரு தொகுப்புகளை நான் பேசினேன். ஆனால் அதுக்கு ரிலேட்டடாகவே நான் இப்போ இதை நான் பார்க்குறேன், அப்படி தானே? அப்போது இதில் நம்ம உணர வேண்டியது என்ன? நம்மளோட குரு இதை கண்காணிச்சுட்டே இருக்காங்க. நம்ம போய் சேர இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், தொகுப்புகளாக இருக்கட்டும், என்ன சொற்கள் நம்ம பேசணும்ல அதில் கூட நம்ம கவனமாக இருக்கணும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். மேலும் நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க, நான் திருத்திக்கிறேன். இந்த தொகுப்பு எல்லாம் நம்மளை சீர்திருத்திக்கிறதுக்காகவும் ஐயனுக்கு ஒரு நல்ல குழந்தையா இருக்கிறதுக்காகவும் மட்டும்தான் அப்படின்னு நான் நம்புகிறேன், நான் எடுத்துக்கிறேன். நீங்களும் உங்களை சுத்திகரிச்சுக்கிறதுக்காகவும் உங்களோட ஆத்மா பரமாத்மா கிட்ட போய் சேர்றதுக்கான ஒரு வழிகளை நீங்கள் இப்போ இருந்து முயற்சி செய்யுங்க. நமஸ்காரம்.